ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக ஒரு விஷயம் நமக்கு ஈஸியாக கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும். அப்படிதான் இந்த படத்தோட ஹீரோயினுக்கு 7 வாரம் கொடுக்குற ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அந்த பாக்ஸில் இருக்க விபரீதத்தை தெரியாமல் அந்த 7 வாரத்தையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின். ஆனால் ஒவ்வொரு வாரத்துக்கு பின்னாடியும் ஒரு வில்லங்க இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வரும்போது அந்த வில்லங்கத்திலேருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையான்ற கதையை சொல்கிற கதை தான் விஷ் அப்பான். ஓப்பனிங் சீனில் ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க கையில் ஏதோ பார்சல் பண்ணி குப்பை தொட்டிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க மூஞ்சில ஒரு குழப்பம், பயம் இதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க பொண்ணு வெளியில் வந்து நான் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்றா. நான் தெருமுனை வரைக்கும் போயிட்டு திருப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்கிறா. இவங்க ஒரு மாதிரி தயக்கமாக இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் டியூலர்ஸ் அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க எதிர் வீட்டுக்காரங்க. நான் உங்கள் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த பொண்ணு போயிட்டு சைக்கிள்லாம் ஓட்டிட்டு வரா. வீட்டுக்குள்ளே வந்து மம்மி மம்மின்னு கத்திட்டு மேலே வரா. மேலே வந்து பார்த்தா அவங்க அம்மா தூக்கு போட்டுட்டு சாவுறாங்க. இந்த பொண்ணு பயங்கரமாக கத்துறா. அப்படியே கட் பண்ணா அழகா இருந்த வீடு குப்பைக்குளமா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இதுதான் நம்ம ஹீரோயின் கிளார். இதுதான் நம்ம கிளாரோட அப்பா. இவர் என்ன பண்றாருன்னா இந்த குப்பைகள்லாம் எடுத்து அதில் விற்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. சுருக்கமா சொன்னா குப்பை பொறுக்கிறவங்கன்றத சொல்லுவாங்க. இது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ ஹீரோயின் அப்படியே கிளம்பி சைக்கிள்ல வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்க அம்மாவோட அங்கிளை பாக்குறாங்க. அவர் பேர் ஆகஸ்ட். அவர் ரொம்ப பணக்காரரு. அவருக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைக்கிளை திருப்பும் போது நம்ம கிளார் படிக்கிற ஸ்கூல்லே டார்சி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். இவ சரியான திமிரு பிடிச்சவ, பணக்காரி. வேணும்னே நம்ம கிளார் எப்பவுமே நோண்டிட்டே இருப்பா. இப்போ கிளாருக்கு காலில் அடிபட்டுச்சு. அப்படியே ஸ்கூலுக்கு வராங்க. கிளார் வந்து ஒரு சாதாரணமான பொண்ணு, யார் மனசையும் புண்படுத்த மாட்டா. பட் எல்லாரும் இவளையே நோண்டிட்டு இருப்பாங்க, கலாச்சிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல தான் ஸ்கூல் ஆப்போசிட்ல இருக்க குப்பை தொட்டியை அவங்க அப்பா கிளறிட்டு இருக்காரு. இவ வந்து பயங்கரமா கத்துறா. நான் சொல்றதை கேட்கவே மாட்டீங்களா, ஏன் நான் அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிளாஸ் ஸ்கூலுக்குள்ள வரா. இங்கேயும் வந்து அந்த டார்சி வந்து வேணும்னே தொல்லை பண்ணிட்டு போறா. இவங்க 2 ஃப்ரெண்டை காட்டுறாங்க. கிளாரோட 2 ஃப்ரெண்ட். அதுல ஒருத்தி வந்து சரியான கேம் பத்தியும். இந்த போக்கிமேன் கோ மாதிரியே அங்க ஊர்ல ஒரு கேம் இருக்கும். அந்த கேம் விளையாடிட்டு இருக்கா. அதுல லெவலப் ஆகி அதை மாஸ்டர் ஆகணும்ன்றது அவளோட ஆசை. இப்ப கிளாஸ்குள்ள காட்டுறாங்க. இங்க ரேயன் அப்படின்ற ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவனுக்கு வந்து கிளாரை வந்து ரொம்ப பிடிக்கும். பட் கிளாருக்கோ வந்து அவங்க கிளாஸ்ல பால்னு ஒரு பையன் இருப்பான், அவனை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பாலோ அந்த டார்சியோட டீம்ல தான் இருப்பான். இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம கிளாரோட அப்பா ஏதோ ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு. அது வாசல்ல இருக்க குப்பைகள் எல்லாம் கிளறிட்டு இருக்காரு. அப்பா அவருக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்குது. அதை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. அதுல நிறைய சைனீஸ் வேர்ட்லாம் இருக்கு. இது வந்து கிளாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு. இங்க ஸ்கூல்ல வந்து ஒரு கைகலப்பாயிடுது. நம்ம கிளாருக்கும் அந்த டார்சிக்கும் சண்டை வந்தது. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இப்ப கிளார் என்ன பண்றான்னா அவங்க வீட்டு ஆப்போசிட்ல ஒருத்தங்களை காட்டினாங்களா டியூலர்ஸ் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு இவ வந்து அம்மா மாதிரி, அவங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறமா ஸோ அட்வைஸ்லாம் கேட்கணும்னா அங்கதான் போவா. அவங்களும் அட்வைஸ்லாம் பண்ணி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இவ வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா அந்த பாக்ஸ் எடுத்து கிஃப்ட் அப்படின்றத கொடுக்குறாரு. எவ்வளவு மேல எடுத்துட்டு வந்துடுறா. பெட்ரூம்ல வச்சு பார்த்துட்டு இருக்கா. அது ஃபுல்லா சைனீஸா இருக்கு. கிளாருக்கு சைனீஸ் படிக்க தெரியும், பட் அந்த அளவுக்கு படிக்க தெரியாது. அவன் என்ன படிக்கிறான்னா 7 வரங்கள் அப்படின்றத மட்டும் படிக்கிறா. இதெல்லாம் காமெடியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப இந்த டார்சி என்ன பண்றான்னா காலையில சண்டே ஆச்சுல, அதனால காண்டாயி உங்க அப்பா குப்பை பொறுக்கிறதுலாம் எடுத்து போட்டோலாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கா. அதனால இவ செம்ம காண்டாவரா. இப்ப என்ன பண்றான்னா அந்த பாக்ஸை தொட்டு இந்த டார்சி அழகுல தான் ஆடிட்டு இருக்கா. அவ கேவலமா இன்னும் கிட்டத்தட்ட அழுவி போயிடணுன்ற மாதிரி சொல்றா. ஒரு கோவத்துல தான் சொல்றா. அவளுக்கு அது நடக்கும்னு கூட தெரியாது. இப்ப அந்த பாக்ஸை பார்த்து கிளாரோட நாய் கொலைக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பாக்ஸை பார்த்து பயப்பட ஆரம்பிக்குது. நம்ம கிளாருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப கிளார் மிட் நைட் நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது அந்த பாக்ஸ் பொறுமையா ஓப்பன் ஆகுது. அது மட்டும் இல்லாம உள்ள இருந்து ஒரு மியூசிக் வர ஆரம்பிக்குது. அது உள்ள இருக்க மெக்கானிசம்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அந்த மியூசிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாக்ஸ் அப்படியே க்ளோஸ் ஆகி லாக் ஆயிக்குது. இங்க விடியுது. அப்படியே அந்த டார்சியோட வீடை காட்டுறாங்க. டார்சி அப்படியே பொறுமையா ஏஞ்சி வந்து காலை பாக்குற ஒரு மாதிரி புண்ணா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சாக்ஸை பொறுமையா அவுக்குறா. கால் ஃபுல்லா ஒரு மாதிரி அழுவி போய் கிடக்குது. அது மட்டும் இல்லாம மூஞ்சி அப்படிதான் இருக்கு. அப்படியே கத்துறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து இதை பத்தி ஸ்கூல்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த டார்சிக்கு வந்து ஒரு தொழுநோய் வந்துருச்சு. அவன் என்ன ஆட்டம் ஆடணும் அப்படின்ற மாதிரி. இப்ப ஷாக் ஆயிரா கிளார். என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அந்த பாக்ஸை பார்த்துட்டு இருக்கா. எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டோ எடுத்துட்டு மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாயை கூப்பிடா. நாயை காணும். ஸோ அந்த டாகை தேடி வீடு வெளியில எல்லாம் வந்து தேடி பார்த்துட்டு இருக்கா. அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு இடத்துல ஒரு கேப் மாதிரி இருக்கு. அந்த கேப் வழியா உள்ள போய் பாக்குறா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல மேக்ஸ் வந்து செத்து போய் கிடக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டாகை வந்து புதைக்கிறாங்க. இவ ரொம்ப கஷ்டப்படுறா. இது வந்து அம்மா எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்கூலுக்கு வந்து அந்த பாக்ஸ்ல இருக்க லெட்டர்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரேன்ற கேரக்டர் வந்து வழியறான். இந்த மாதிரி உன்னால பண்ண முடியலன்னா சொல்லு, என்னோட சிஸ்டர் இருக்கா, அவ பயங்கர ஜீனியஸ், அவ உனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தருவா அப்படின்னும் போது இவன் என்கிட்ட காசு இல்லையே அப்படின்றத சொல்லும்போது சரி ஓகே உனக்கு தேவைப்பட்டா சொல்லு, அவ காசுக்கு மட்டும் தான் பண்ணி தருவா அப்படின்றத சொல்லிட்டு அவன் போயிடுறான். இங்க லஞ்ச்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த டார்சிக்கு வந்து இந்த மாதிரி நடந்தது, எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. இவ சொல்றா இதை நினைச்சு நம்ம ஹாப்பியா
தனியாக இருக்க முடியாது அப்படின்றத சொல்லும் போது இப்போ தான் நம்ம கிளார் வந்து நோட்டீஸ் பண்ணுறா அந்த பால்ன்றவன் வேற ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத. அப்படியே கட் பண்ணால் நம்ம கிளாரை காட்டுறாங்க. நம்ம கிளார் அடுத்த வரத்தை கேட்குறாங்க. 2வது வரம் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பால்ன்றவன் என்னை விழுந்து விழுந்து லவ் பண்ணும் அப்படின்றத கேட்குறாங்க. இவங்க கேட்ட மாதிரியே அடுத்த நாள் காலையில் இந்த பால்ன்றவன் வந்து இவங்க கிட்ட பேசுகிறான், வழிய ஆரம்பிக்கிறான். இந்த கேப்பில் வீட்டில் இருக்க பாக்ஸ் ஓப்பன் ஆகி மியூசிக் வர ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணால் அந்த அங்கிள் ஆகஸ்ட்ன்ற ஒருத்தரை காட்டினாங்க தெரியுமா, அவர் குளிக்க போகிறாரு. அப்போ கால் வழிக்கு அவர் தலை அடிபட்டு அந்த டப்லேயே சாவுறாரு. இப்போ அப்படியே அந்த பாக்ஸ் பொறுமையாக க்ளோஸ் ஆகுது. இப்போ வீட்டுக்கு வர நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதில் வந்து இந்த மாதிரி அந்த தெருவிலே இருக்க பணக்காரர் வந்து இறந்துட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கிளார் கேட்குறா, நம்ம போயாகணும் சாவுக்கு அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட இப்போ வீடு ஃபுல்லாக குப்பையாட்டுன்னு வந்து அடிக்க வச்சிருக்காரு. அவங்க அப்பா செம்மையாக கத்துறா, இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, என் மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள சண்டை போட்டுட்டு இவங்க மேலே போயிடுறாங்க. வேகமாக போயிட்டு கோவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அங்கிள் செத்தார்ல, அவர் சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி வச்சிருந்தேன், இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி 3வது விஷயம் கேட்குறாங்க. இப்போ காலையில் ஃபோன் வருது. உண்மையிலேயே அவர் எல்லா சொத்தையும் இந்த பொண்ணு மேலே எழுதி வச்சிருப்பாரு. அவங்க அப்பா ஷாக் ஆயிடுறாரு. இப்போ அவங்க அந்த பழைய வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருந்த டியூலஸ்ன்றவங்க வந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் அப்படின்றத சொல்றாங்க. இவங்க அப்படியே இங்க கிளம்பி வராங்க. சின்னதா ஒரு வீட்டில் இருந்தவங்களுக்கு ஒரு கொலை குத்தான வாழ்க்கை, ஒரு பயங்கரமான மேன்ஷன், பயங்கரமான கார்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பணம்னு சொல்லிட்டு வேற லெவல் வாழ்க்கை. ஒரே நாளில் வந்து கிளார் வந்து வேற லெவல் பணக்காரி ஆயிடுறா. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, பயங்கரமா செலவு பண்ணு அப்படின்றத சொல்றாரு. அதனால அந்த காரை எடுத்துட்டு போயிட்டு அவளுக்கு இருக்கிறது 2 ஃப்ரெண்டு தான், கூட்டு போயிட்டு இஷ்டத்துக்கு ஷாப்பிங் மாலு, ஃபுட்டு, பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. இவளுக்கு மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அவள் வாங்கி தரா. வாழ்க்கை ரொம்பவும் அழகாகுது. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த பாக்ஸ் பொறுமையாக ஓப்பன் ஆகுறதே இவ பார்க்குறா மியூசிக்கோட. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்க்குறா. ஏதோ ஒரு உருவங்கள்லாம் இருக்கு. இந்த கேப்ல அந்த ஆப்போசிட் வீட்டில் டியூலஸ்னு ஒருத்தவங்க இருந்தாங்க தெரியுமா, அவங்க வந்து ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கிச்சனில். அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து ஒரு கிரைண்டர் மாதிரி இருக்கும், தேவையில்லாத பொருட்களை வந்து கிரைண்ட் பண்ணுற ஒரு மிஷின் அது நிற்குது. அதை அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க முடி அதுக்குள்ளே மாட்டி கிட்டத்தட்ட அவங்க தலையே பிஞ்சு போகிற நிலைமையில கழுத்து வந்து சிங்கில் அடித்து அவங்க சாவுறாங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறமா இந்த பாக்ஸ் வந்து அதுவாக க்ளோஸ் ஆகிக்குது. இவளுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவ நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கனவு வருது. அதில் அந்த பாக்ஸ், அந்த மியூசிக் சவுண்ட், அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இருந்து ஒரு சாத்தானோட உருவம் தெரியுது. இவ அடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறா. ஏஞ்சி பார்த்தா வீட்டுக்கு வெளியில் யாரோ ஒரு உருவம் தெரியுது. இவ என்ன பண்ணுறா, ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்க்குறா. வெளியில் வந்து பார்த்தா யாருமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. இப்போ அடுத்த நாள் கட் பண்ணா ஸ்கூலில் என்ன ஆகுதுன்னா, இந்த பால்ன்றவன் என்ன பண்ணுறான்னா பிரேக்கப் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவ எதிர்க்க. அது மட்டும் இல்லாமல் அதை பிரேக்கப் பண்ணி முடிச்சுட்டு இவகிட்டே வந்து நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா அப்படின்றத கேட்குறா. இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துடுறா. இப்போ இவளுக்கு ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்குது. அந்த பாக்ஸில் இருக்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரேயன் கிட்ட போகிறா. இந்த மாதிரி உன் சிஸ்டர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறான்னு சொன்னல, அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லும் போது இப்போ ரேயன் கூட்டு போகிறான். போகிற வழியில் அப்படியே விட்டு போட்டுனே போகிறான், நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமான்ற மாதிரிலாம். ஆனால் இவன் சரியாக ஒத்துக்கல அதுக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாங்க. அவள் பேர் ஜீனா. அவள் அந்த பாக்ஸை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, இது ரொம்ப பழமையான சைனீஸாக இருக்குது, ஆனால் ஒரு பேர் மட்டும் இதில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை படிக்கிறா. அந்த பேர் வந்து லூமே அப்படின்றத போர்டு இருக்கு. இதை வந்து நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ லூமேன்றவங்க வந்து ஒரு லேடி. அவங்க வந்து 910 வருஷம். இப்போ கொரோனா வைரஸ் மாதிரியே அந்த டைமில் பிளேக்ன்ற ஒரு நோய் வந்திருக்கு. அந்த டைமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஃபேமிலிக்கே அந்த நோய் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இருக்கிறவங்க ஒரு ட்ரெயின் காட், அதாவது அந்த ரயில் பெட்டி வரும்ல, அதுக்குள்ளே இவங்களை அடைச்சி வச்சிருப்பாங்க, குவாரண்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து என்ன ஆயிருக்கும்னா, இவங்க ஃபேமிலியே வந்து தாகத்தாலையும் வெப்பத்தாலையும் இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த லூமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மியூசிக் பாக்ஸை வச்சுட்டு 7 நாள் சோறு தண்ணி இல்லாமல் விரதம் இருந்து ஒரு ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரேயர் முடியும் போது 7வது நாள் யாகுவாய் அப்படின்ற சைனீஸ் சாத்தான் அங்கே வந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் 7 நாட்கள் அவங்க ப்ரே பண்ணதுனால 7 வரம் அந்த பாக்ஸ் மூலியமா கொடுத்ததாகவும் போட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் லூமே வந்து பயங்கர பணக்காரி ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எதிரிகள் எல்லாருமே வந்து அழிஞ்சு போயிருப்பாங்க. அப்புறமா 1922 வந்து அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டு செத்து போயிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸில் இருக்க இவங்களால படிக்க முடிஞ்சதை மட்டும் படிக்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக் முடியும் போது தான் எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் திருடப்பட்டாலோ இல்லை யாருக்காச்சும் கொடுக்கப்பட்டாலோ அந்த விஷயம்லாம் வந்து அண்டன் ஆகிடும். இவ்வளோ தான் என்னால் இப்போதைக்கு படிக்க முடியுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவனுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு இந்த ஃபோட்டோவை அனுப்பலாம், அவன் டீகோட் பண்ணி அனுப்புவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிடுறாங்க. ஸோ இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர வழியில் அவங்க அப்பா மறுபடியும் குப்பை பொறுக்கிட்டு இருக்கிறத பார்க்குற இவ செம்மையாக கத்துறா. இவ்வளோ பணம் வந்ததுக்கப்புறமா நீ குப்பை பொறுக்கி ஆகணுமான்னு போது, என் ஃப்ரெண்டு பணக்காரன் இல்லையா, அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஆகணுன்றதை அவர் சொல்கிறாரு. வேகமாக வீட்டுக்கு வர செம காண்டாயிரா. இந்த மாதிரி இந்த குப்பை பொறுக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு எங்கள் அப்பா வந்து டீசெண்டாக ஒரு ஆளாக மாறணும் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்குறா. 4வது வரும். இங்கே கட் பண்ணால் அந்த ஜீனாவோட ஃப்ரெண்டு வந்து அதை டீகோட் பண்ணி அனுப்பிச்சிட்டான். அதை படித்து பார்த்த ஜீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரி ஓகே, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணலாம், கிளாருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. பார்த்தா டக்குன்னு
அங்கே கரண்ட் கட் ஆகுது, ஒய்ஃபை கட் ஆகுது, இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. இங்கே கட் பண்ணால் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது, மியூசிக்கும் வர ஆரம்பிக்குது. இந்த வாரத்துக்கு காவ் வாங்க போகிறது நம்ம ஜீனா தான். ஏன்னா ஜீனா தான் அந்த உண்மையை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ரேனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வாய்ஸ் மெயிலில் இருக்குது. சரி இவங்க சொல்கிறாங்க உங்ககிட்ட ஒரு அவசரமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு இடி மாதிரி இடிக்குது. டக்குன்னு ஃபோனை மேலே இருந்து கீழே போட்டுடுறாங்க. சரி ஓகே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஃபோன் வேற வரல, இருட்டில் வந்துட்டே இருக்காங்க. அப்போ கால் தடுக்கி அவங்க ஒரு கலைப்பொருள்லாம் வச்சுருப்பாங்க, யானை தந்தத்தில் செஞ்சது. அதில் அவங்க கண்ணு சொருவி சாவுறாங்க. இங்கே கட் பண்ணால் அந்த வரம் பறிச்சிருச்சு. நம்ம கிளாரோட அப்பா ரொம்ப டீசெண்டான ஒரு ஆளாக மாறிட்டு இருக்காரு. எந்த அளவுக்குன்னா நம்ம கிளாரோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் பார்த்து சைட் அடிக்கிற அளவுக்கு மாறிட்டாரு. ஸோ இப்போ காலையில் ஆகுது. நம்ம ரேன் என்ன பண்ணுறான்னா அந்த மெசேஜை கேட்டுட்டு ஜீனா வீட்டுக்கு வரான். வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஃபோனு கீழே இருக்குது. என்னடா ஃபோன் மேலே இருந்து கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போய் பார்க்குறான். பார்த்தா ஷாக் ஆயிடுறான். அந்த பொண்ணு செத்து போய் கிடக்குறா. இப்போ எங்கள் ஸ்கூலில் காட்டுறாங்க இந்த கிளார் வந்து இந்த பால் கூடவே பயங்கரமாக பழகிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டு கூட பழகிறது இல்லை. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ரேன் வந்து கேட்குறான் அந்த பாக்ஸை பற்றி. அதுலேருந்து ஏதாவது விஷ் கேட்டியா அப்படின்றத கேட்கும்போது இல்லையே ஏன் கேட்குற அப்படின்றத கேட்கும்போது போய் சொல்லாத, அதை டீகோட் பண்ணியாச்சு, அதில் என்ன இருக்குது தெரியுமா அப்படின்றத சொல்லும்போது நீ ஒவ்வொரு வாரம் கேட்கும் போதும் அந்த வாரத்துக்கு பதிலாக ஒரு ரத்த பலி அது கேட்குது. அந்த பாக்ஸ்லேருந்து வர மியூசிக் ப்ளே ஆகி நிற்கும் போது ஒரு ரத்த பலி விழுமா, ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்றத சொல்லும்போது என்ன உளறிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, ஆக்சுவலி ஜீனாக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னும் போது ஜீனா செத்து போயிட்டா அப்படின்னும் போது ஷாக் ஆயிடுறா. இவ ஒழுங்காக சொல்லு, நீ கேட்டியா இல்லையா, அதாவது வரம் கேட்டியான்னும் போது நான் அதெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. பட் இவளுக்குள்ள ஒரு கலக்கம் ஒரு பயம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த கன்ஃபியூஷனில் இந்த பால் வந்து எங்கள் கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்றத சொல்லும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு பாலோட கேங் கூட போகிறா. பட் பாலோட கேங்க் என்ன பண்ணுறாங்க, இவ வருது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஏஞ்சி போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போகிறா. அப்போ அந்த பாலோட கேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா இவளோட ஒரு போஸ்ட்டை போட்டு எல்லாரும் கலாச்சிட்டு இருக்காங்க. இவ செம்ம காண்டாயிட்டு இவளோட 5வது விஷயம் கேட்குறா. என்ன கேட்குறான்னா இந்த மாதிரி நான் வந்து அந்த ஸ்கூல்லேயே ஃபேமஸ் ஆகணும், ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு ஆகணும் அப்படின்றத கேட்குறா. கட் பண்ணா நைட்டு பால் கால் பண்ணுறான். இந்த மாதிரி என் கூட ஒரு பார்ட்டிக்கு வரியா அப்படின்றத கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ போகிறா. போய் பார்த்தா வேற லெவலுக்கு இவளுக்கு வந்து ஒரு வரவேற்பு இருக்குது. ஏதோ ஒரு பெரிய ஹீரோயின் மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. ஈவன் அந்த பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட என்ன இவ இவ்வளோ அழகாக இருக்கான்ற மாதிரி ஸ்கூலே பார்க்குற அளவுக்கு ஆகிடும். இப்போ நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ இவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்னன்னா அவங்க அம்மா தூக்கில் தொங்குந்து இவ பார்த்துருப்பா தெரியுமா, அதில் இவளே தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு வருது. டக்குன்னு மூச்சு பார்க்குற யாரோ ஒருத்தன் ஒரு கருப்பு ஜாக்கெட் போட்டு நின்றுட்டு இருக்கான். இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்குறான். அங்கே யாருமே காணும். இப்போ அவங்க அப்பா கேட்குற என்ன இந்த நேரத்தில் பண்ணிட்டு இருக்கேன்னும் போது இந்த மாதிரி என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான்னும் போது எப்பத்துல இருந்து அப்படின்றத கேட்கும்போது என்கிட்ட அந்த மியூசிக் பாக்ஸ் வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் பாக்ஸை தேடி போகிறா. பார்த்தா அந்த பாக்ஸ் அங்கேயே தான் இருக்குது. அதை சேஃபாக ஒரு இடத்துல மறைச்சி வைக்கிறா. இங்கே கட் பண்ணால் நம்ம ரே என்ன பண்ணுறான்னா பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த பாக்ஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அவன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே மார்னிங் ஆகுது. இப்போ கிளார் வந்து ரொம்பவும் குழம்பி போயிருக்கா. அதனால சரி ஓகே நம்ம அந்த டியூலஸ் கிட்ட போயிட்டு ஏதாவது அட்வைஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறா. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா லாக் ஆகிருக்கு. இவங்க கத்தி கத்தி பார்க்குறா, ஓப்பனே ஆகல. சரின்னு சொல்லிட்டு பேக் டோர் வழியாக ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணால் ஒரே பேட் ஸ்மெல் அடிக்குது. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறா. போய் பார்க்குறா கிச்சனில் அவங்க ரொம்ப கொடூரமாக இறந்து போயிருக்காங்க. இப்போ இவளுக்கு லைட்டாக ஜர்க் அடிக்குது. ஐயோ ஏதோ தப்பு நடக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கா. அந்த பால் கூட இருக்க டீம் கூடயும் ஒழுங்காக செட் ஆகலை. இப்போ தான் அவளுக்கு வந்து இந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறா. அவங்க கலாய்க்கிறாங்க, என்னம்மா இப்போ என்கிட்ட வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவன் மூஞ்சி சேடாக இருக்கிறதுனால அந்த ஜூன்ன்றவ ஃப்ரெண்டு வந்து சரி என்ன ஆச்சு அப்படின்றத கேட்கும்போது இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்றத சொல்லும் போது அந்த மேர்டேத்துன்னு ஒரு பொண்ணு இருப்பா, எட்டி உதைக்கிறா பாக்ஸ், இதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவள் கலாய்க்கிறா. 5 வாரம் நீ கேட்டிருக்க, நீ ஒரு பயங்கரமான செல்ஃபிஷ், இதுவே என்கிட்ட இருந்தா நான் என்ன கேட்டிருப்பா தெரியுமா, வேர்ல்டு அமைதியாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கேன்சரே இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பேன், நீ தானே இப்படி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் தான், ஒழுங்காக நீ நைட்டு பார்ட்டிக்கு வா, குழம்பி போயிருக்காது அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜூன் என்ன சொல்கிறான்னா இந்த பாக்ஸ் தான் உனக்கு பிரச்சனைனா அதை ஏன் நீ வச்சுட்டு இருக்க, அதை நீ தூக்கி போட்டுடலாமே அப்படின்றத சொல்கிறான். முதல்ல அதை தூக்கி போடு அப்படின்னும் போது சரி ஓகே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க நம்ம ஆள். பட் ஆனால் வந்து அதில் வந்து அந்த பொண்ணு சொன்னால ஜீனா தூக்கி போட்டாலோ தொலைஞ்சு போனாலோ அண்டன் ஆகிடும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது போல இருக்குது. இப்போ பார்ட்டிக்கு வர அந்த இடத்துல பாலும் இருக்கான். ஸோ இப்போ பால் என்ன சொல்கிறான்னா வா கொஞ்ச நேரம் தனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு போயிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போது அந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் லெதர் ஜாக்கெட் இருக்குது. அதை எடுத்து இவள் பார்க்குறா. பார்த்துட்டு ஷாக் ஆகிறா. என்னன்னா இவளை ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரைக்கும் ஒருத்தன் வந்துட்டு இருந்தாலும் அது வேறு யாரும் இல்லை, இவன் தான். இவள் ஃபோனை வாங்கி செக் பண்ணுறா. பார்த்தா இவளோட ஃபோட்டோ ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என் கூடவே பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா கிளார். இவன் வந்து கெஞ்சிரான் அந்த பால் வந்து இப்படிலாம் பண்ணாத விட்டு போவான்னு சொல்லிட்டு. இந்த கேப்பில் வீட்டில் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது, மியூசிக் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மியூசிக்கு யார் சாக போகிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது இந்த பார்ட்டியில் வந்து ஒரு பொம்மையை எரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த எரிஞ்ச பொம்மை வந்து ஜூன் மேலே விழ வரும்போது அந்த இன்னொரு ஃப்ரெண்டு காப்பாற்றிடுவா. இவ வந்து ஷாக் ஆகிடுவா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கட் பண்ணால் நம்ம கிளாரோட அப்பா காரில் எங்கேயோ போயிட்டு இருப்பாரு, அது பஞ்சர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்டெப்னி மாற்றிட்டு இருக்கும்போது இவர்
அவருக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி இருக்கும். பட் அவரும் அங்கேருந்து தப்பிக்கிறாரு. என்னடா இந்த மியூசிக்கு யாருமே சாகலை அப்படின்றத பார்த்தா அதான் இல்லை. இப்போ நம்ம கிளார் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் ஒரு ஹோட்டலில் போயிட்டு இருக்கும் போது அந்த கேம் விளையாடுற பொண்ணுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அதை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே மேலே ஏதோ ஃப்ளோரில் இருக்கிறதுனால நான் போய் அட்டாக் பண்ணிட்டு வரேன், இந்த கேமில் நான் தான் பெஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போகிறான். இவங்க கீழே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கிளார் சொல்கிறா, இந்த மாதிரி அந்த பாக்ஸை நான் இன்னும் தூக்கி போடல, நான் என் கையில் தான் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு போயிட்டு வரும்போது லிஃப்ட்டில் ஏதோ ஆகுது. இவன் நல்லா வகையாக அந்த லிஃப்ட்டில் மாட்டிக்கிறா. ஃபோன் பண்ணி சொல்கிறா, இந்த மாதிரி நான் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்லும்போது இப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. சரி லிஃப்ட்டு தான் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வெளியில் வரும்போது அந்த லிஃப்ட்டோட கேபிள் கட் ஆகி மேலேருந்து விழுந்து அந்த பொண்ணு இறந்து போகிறா. இப்போ ஜூன் என்ன சொல்கிறான்னா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளார் மேலே ப்ளேம் பண்ணுறான். இப்போ இவள் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரேன் வந்து கூப்பிட்டு போயிட்டு அவனோட ரிசர்ச் எல்லாமே சொல்கிறான். அதில் என்னன்னா, ஒரு ஐடியா நான் கண்டுபிடிச்சேன், அதை நான் ட்ராக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. இந்த பாக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு மிலிட்ரி மேன் கிட்ட போயிருக்கு. அவருக்கு வந்து இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவரும் வந்து பயங்கரமாக பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆயிருக்காரு. பட் அவங்க கூட இறந்தவங்களாம் இறந்து போனதுனால அவரும் ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ் வேற ஒருத்தர்கிட்ட போயிருக்கு. அதே மாதிரி அவர் லாட்ரியில் அடிச்சிருக்கு, ரொம்ப பெரிய பணக்காரராக இருக்காரு. பட் அவங்க ஒய்ஃப் பிள்ளைகள்னு கூடவே இறக்க அவரும் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காரு. ஸோ இதில் என்னன்னா, அந்த 7வது வரம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த கடைசியாக பலியாக போகிறது வேற யாரும் கிடையாது, இந்த வரங்கள் எல்லாம் கேட்டவங்க தான். இப்போ வாக்குவாதம் அதிகமாகுது. இவ சொல்கிறா, நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னும் போது சரி ஓகே அதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேயனும் இவனும் சேர்த்து பயங்கரமாக என்னென்னோ பண்ணி பார்க்குறாங்க. எரிச்சு பார்க்குறாங்க, உடச்சு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு ஒன்றுமே ஆகலை. இப்போ வந்து நம்ம கிளார் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இப்போ பால் வரான் நைட்டு வந்து என்ன சொல்கிறான்னா, நீ என்னை வந்து லவ் பண்ண போறியா இல்லையா, இல்லைனா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்றத சொல்லும் போது என்னால் முடியாது அப்படின்றத அவள் சொல்லும் போது இவன் என்ன பண்ணுறான்னா, அவன் கையை அவனையும் அறுத்துக்கிறான். இப்போ இவன் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்து எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பாக்ஸ் வந்து அந்த இடத்துல இல்லை, காணாமல் போயிடுச்சு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரேயனை கூப்பிட்றா. ரேயன் வந்து என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே உன்னை பிடிச்ச சாப்பம் உன்னை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சிக்கோ. இது வரைக்கும் நீ 5 வாரம் கேட்டிருக்க, அப்படி இந்த பாக்ஸ் ஒன்று விட்டு போயிடுச்சுன்னா அந்த வரங்கள்லாம் போகும்னு பார்த்தா நீ உயிர் வாழவே முடியாத அளவுக்கு ஏதாவது வரம் கேட்டிருக்கியா? இல்லை கொஞ்சம் நிம்மதியாக இரு அப்படின்றத சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றத பார்க்குறான். கட் பண்ணால் கீழே போலீஸ் வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா, இந்த சொத்துக்கள்லாம் இவங்களுக்கு வந்ததில்ல, இந்த பிளேஸோட ஓனர் வந்து டாக்ஸே கட்டாமல் இருந்திருப்பாரு இது வரைக்கும், அதனால வந்து அந்த சொத்துக்கள் எல்லாம் சீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது வரும். சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேற வழி இல்லை, பழைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. இவ ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூலுக்கு போனால் அந்த பொண்ணு அழுவி போச்சு தெரியுமா முகம்லாம், அவள் சரியாகி வந்துடுறா. இவ மறுபடியும் வந்து என்ன ஆகுறான்னா பயங்கரமாக டவுன் ஆகிறா. இவளுக்கு வந்து கிடைச்ச ஃபேமு அழகு எல்லாமே இவளை விட்டு போயிடுது. இவள் ரொம்ப கஷ்டப்படுறா. எவ்வளோ சூப்பராக இருந்தோம், அந்த பாக்ஸ் போனதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அப்போ தான் என்ன பண்ணுறான்னா, அவளோட ஃப்ரெண்டு ஜூனை பார்க்குறா. அவளோட லாக்கரில் அந்த பாக்ஸ் இருக்குது. இவ தான் அந்த பாக்ஸை திருடி இருக்கான்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் சண்டை போடுறா. ஒழுங்காக அந்த பாக்ஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுக்க மாட்றா. நான் நல்லதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்லும் போது இது ஏன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு போறா. ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுறா. அவகிட்ட பயங்கரமா சண்டை போட்டு அவளை படிக்கட்டுலேருந்து தள்ளி விட்டுறா. இதை ரேயன் பார்க்குறான். ரேயன் பார்த்து என்ன உனக்கு வெறி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். அந்த ஒழுங்கா அந்த பாக்ஸை கொடுன்னும் போது எனக்கு இன்னும் 2 விஷயம் இருக்கு, உங்களை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு முடியல, பயங்கரமா கதறா. கதறி பயங்கரமாக அழுகுறா. என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த விஷயம் யூஸ் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் அவளுக்கு போனதெல்லாம் திருப்பி வரணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு கடைசியில் எனக்கு என் அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரம் கேட்குறா. டக்குன்னு கட் ஆகுது. என்னன்னு பார்த்தா கீழே அவங்க அம்மா இருக்காங்க. கிளாரோட பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இவ ரொம்ப ஹாப்பியாயிடுறா. ஓகேடா எல்லாமே வந்து ரீவைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை அவங்க அம்மா பசங்க அவங்க அப்பாலாம் ஜாலியாக இருக்காங்க. வேற லெவலுக்கு ரீவைன் ஆகிட்டு இருக்கு அவளோட வாழ்க்கையே. இப்போ மேலே போயிட்டு பார்க்குறா, அவங்க அம்மாவோட பெயிண்டிங்லாம் இருக்குது. இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறா அந்த பாக்ஸை வந்து அவங்க பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. செம்ம ஷாக் ஆயிடுறவோ, நம்ம அம்மாவோ இதை யூஸ் பண்ணியிருக்காங்க போலக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகி மியூசிக் வர ஆரம்பிக்குது. இப்போ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. ஐயோ இந்த தடவை என்ன நடக்க போகுதுன்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எட்டி பார்க்குறா. அவங்க அப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் மரத்தில் ஏதோ வெட்டிட்டு இருக்காங்க. இவ ஓடி வந்து அப்பான்னு கத்துறா. அந்த சத்தத்தால் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அவங்க அப்பா கழுத்தில் வெட்டுப்பட்டு இவ மூஞ்சில ரத்தம் தெரிக்குது. இப்போ பயங்கரமாக கதறி அடிச்சுட்டு மேலே ஓடி வரா. அந்த பாக்ஸை பிடிச்சி ஒரு வரம் கேட்குறா. என்ன வரம் கேட்குறான்னா, எங்கள் அப்பா இந்த பாக்ஸை கண்டுபிடிச்ச நாள் அன்னைக்கு எல்லாமே ரீமேன் ஆகணும் அப்படின்றத கேட்குறா. டக்குன்னு அந்த இடமே மாறுது. என்னன்னு பார்த்தா இவ தூங்கி ஏந்துக்கிறா. ஏஞ்சி பார்த்தா எல்லாமே ரீவன் ஆயிடுச்சு. டக்குன்னு அவங்க அப்பா கிட்ட ஓடி போறா, கட்டி பிடிக்கிறா. டேட் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், நான் அவங்க கூட இன்னைக்கு வேலைக்கு வரட்டுமான்னு சொல்லிட்டு அவங்க கூட குப்பை பொறுக்க போறா. ஸோ இவ ஒரு வழியாக போயிட்டு அந்த பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிறா. வச்சுட்டு என்ன பண்ணுறான்னா டேரெக்டாக ஸ்கூலுக்கு வரா. வந்து நேராக ரேயன் கிட்ட வரா. ரேயன் கிட்ட வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாமே இப்போ பேக் டு நார்மல் ஆயிடுச்சு. ரேயன் தான் நல்ல பையன்றதும் இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ பயங்கரமாக வந்து வழியிறா. அவன் வந்து காரில் வழிஞ்சால அந்த வார்த்தைகள்லாம் இவ்வளோ வழியிறா. அது மட்டும் இல்லாமல் இவன் ஒன்று சொல்கிறா,
அந்த பாக்ஸை கொடுத்து இதை எப்படியாவது அழிச்சிடு, ஆனால் இது உள்ள என்ன இருக்குன்னு நீ ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது, இதை நீ அழிச்சிடணும், இதை நீ பண்ணினா இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் டேட்டிங் போகலாம் அப்படின்றத சொல்லும்போது ரேனும் சந்தோஷமாகறான். என்னடா இது இவ்வளோ நாளாக இந்த பொண்ணு பின்னாடி சுற்றி இருக்கோம், ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா சரி ஓகே அப்படின்றத சொல்கிறான். இந்த பொண்ணு பொறுமையாக என்ன பண்ணுறான்னா அப்படியே ரொமான்டிக் லுக்குன்னே வரா. டக்குன்னு ஒரு கார் வந்து இந்த பொண்ணை அடிக்குது, தூக்கி அடிச்சு இன்னொரு காரில் வந்து சாகுறா. அந்த காரை ஓட்டிட்டு வந்தது வேற யாரும் இல்லை, அந்த டார்சி. இந்த 7வது வாரம் முடியும் போது ஒரு ஆள் சாகணும், அதாவது அந்த வரம் கேட்குறவங்க சாகணும் இல்லையா, அதனால தான் நம்ம ஹீரோயின் சாப்பிட்றாங்க. இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதுதான் விஷ்.